பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் நாகும் 1 7வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாராம். இக்கட்டு உலக வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலைகள் வருது, சரியா? நெருக்கங்கள், இடுக்கண்கள், இக்கட்டுகள் இப்படிலாம் வருது. என்ன செய்ய போகிறோம்? தப்புவதற்கு என்ன வழி? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற என்ன வழி? இப்படி பல விதங்களில் நேகர் திகைத்து போயிருக்கிறத பார்க்கிறோம். நான் வேதம் சொல்லுகிறது, அரணான கோட்டை. ஆண்டவராக இயேசு நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாரா? அவருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் சுகமாக இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, அரணான கோட்டை அப்படின்னு என்ன? அதுக்குள்ளே வந்துரு. அதுக்குள்ளே வந்தால் உனக்கு ஒரு பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அரணான கோட்டை. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இக்கட்டு நாளில் நீர் அரணான கோட்டையின் வேதத்தில் பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இப்பொழுதும் வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். அந்த இக்கட்டுகளில் இருந்து கர்த்தரை விடுவித்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுகிற அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.